நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்திலே. முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் முடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றும் முடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னை காப்பவரே கரை சேர்த்திடுமே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமென். ஆண்டவரே, எனக்காக நீ செய்த நன்மைக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறப்பா. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ விண்ணப்பங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறவர் எங்களோடு இருக்கிறீர். நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாங்கள் நினைக்காத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. எத்தனை நல்ல தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலவெளியில் வியாதியின் படுக்கையில் இருந்து என்னை குணமாக்க யாராலே முடியும் என்ற கேள்விகளோடு ஆண்டவரே இதை பார்க்கலாம். ஒருவேளை ஆலயத்தில் கூட கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும், என் சூழ்நிலைகள் எப்போது மாறும் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் கூட இருந்தால் உம்மாலே மாற்ற முடியாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு விசுவாசிக்கிற ஆண்டவரே. எல்லாம் மாறும் ஆண்டவரே, எல்லாம் ஜெயமாய் மாறும் அப்பா. வியாதியில் சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு என்கிற நாமத்தில்
ஆண்டவரே உம்முடைய தழும்புகளிலே சுகம் இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை எல்லாம் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் அல்லவா. எங்களோடு கூடவே இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். வியாதிகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லாரும் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய வல்லமையை மட்டும் விசுவாசித்து அவருடைய சமூகத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பரந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, எல்லாரும் உணர்ந்து அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா, யாவே. நல்லா உணர்ந்து சுகம் தருகிற தேவன் அவர். யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா, யாவே. அந்த தேவ வல்லமை, அந்த தேவ பிரசன்னம், யாவே யாவே இடத்தை நிரப்பும்படி, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி, சரீரங்கள் உயிரடையபடி. யாவே ரொஃபேகா, பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீ, என் சார்பில் நீ பலியானி. சொல்றீங்களா ஆண்டவரே? எடுத்துக்கொண்டீ, நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே யாவே ரமரமோஷியா, யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா, யாவே. நல்லா உணர்ந்து விசுவாசத்தோடு யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா, யாவே. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க வல்லமை. எஸ் லார்ட். யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா. வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிடுமே. எஸ் லார்ட். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த
வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே யாவே எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் யாவே 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 ரொஃபேகா யாவே ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா யாவே ரொஃபேகா மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையினுடைய ரத்தம் ஓ இப்பொழுது ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே யாவே 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 யாவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதிகள் எப்போது மாறும்? ஆமென். யாவே ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா யாவே ரொஃபேகா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே நன்றி ஆண்டவர். ஆண்டவரே இந்த கால வேளையில வியாதிகள் உடைய தழுவுகளாலே சுகமாயிடுச்சுன்னு அறிக்கை செய்கிறோம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ரைட் நவ் லார்ட் நாங்கள் ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறோம். உள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளாய் ஒரு சுகம், வெளியே இருந்து இதை யார் பார்த்து கொண்டிருந்தாலும் அற்புத சுகமளிக்கிற வல்லமை அவங்க சரீரத்துக்குள் கடந்து போகட்டும். வியாதிகள் மாறட்டும். மருத்துவமனைகளில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம், வீதிகளில், தெருக்களில், ஆம்புலன்ஸில் கூட இருக்கலாம். அற்புதம் செய்கிற தேவன் இறங்குபடி ஜெபிக்கிறேன். வியாதிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், பயங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே குறைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் நடக்கட்டும். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெரிய தேவன், நீர் பேசுகிற தேவன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை போஷித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. வாசி கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22 வாசிக்க கேட்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் நமக்கு
சொல்லுகிற வார்த்தை, நம்ம எத்தனை காரியங்களை இந்த பூமியில் செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி வாழாவிட்டால், அவருடைய வார்த்தையின்படி பேசாவிட்டால், அவருடைய வார்த்தையின்படி செய்யாவிட்டால் நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறார். நான் உங்களை அறியவில்லை. வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள், வார்த்தையின்படி செய்கிறவர்கள். ஏன் இயேசு சொல்லும்போது முந்தைய பகுதியில் சொல்கிறாரு, அந்த நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, நாங்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தோமே, ஊழியம் செய்தோமே, தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்க, உம்முடைய பிள்ளைகளாய் தானே நாங்கள் வாழ்ந்தோம், இவைகளெல்லாம் நாங்கள் செய்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை எல்லாம் துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களையெல்லாம் செய்தோம் அல்லவா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அந்த நாட்களில் ஒருவேளை நம்ம சொல்கிறது போல் காத்திருக்கிறது போல் கடைசி நாட்களில், கிறிஸ்து மீண்டும் வரப்போகிற நாட்களில், அல்லது இன்றைக்கு கூட நிறைய பேர் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய்த்தானே வாழ்கிறேன், நான் இந்த ஊழியெல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் சரியாக தானே இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை மாறவே இல்லை. நம்ம என்ன செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி செய்யாவிட்டால், அவருடைய வார்த்தையின்படி செய்யாவிட்டால், ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையின்படி, என்னுடைய நான் உங்களுக்கு சொல்லிய இந்த வார்த்தை முதலாவது கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலையின் மீது வீடு கட்டப்பட்டாயிற்று. அந்த வீடு எதையெல்லாம் சந்திக்கும்? ஒருவேளை இன்றைக்கு நம்ம தேவனோடு இருக்கிறோமா, உலகத்தோடு இருக்கிறோமா, நம்ம எப்படி அதை அறிந்து கொள்வது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும்போது சொல்கிறாங்க, உபத்திரவப்படுகிறது தான் தேவனுக்கு பிரியம். கஷ்டப்படணும், உபத்திரவப்படணும், பாடுபடணும், அடிக்கப்படணும், அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் பேசுகிறாங்க. வேதாகமத்தில் கூட ஒரு வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கும்போது சங்கீதம் 34:18 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காரா, சமீபமாய் இருக்கிறார். அவர் நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னா ஆண்டவர் இருதயத்தை நொறுக்குவார், நம்மளை அடித்து உடைப்பார், அப்போ தான் கூட இருப்பார். 34:18 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து, கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவரை, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இருதயத்தை நொறுக்கிட்டு அப்புறம் வருவார், நம்முடைய இருதயத்தை முதல்ல நொறுக்குவார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மத்தேயுல 7வது அதிகாரத்தில், அந்த கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், எல்லாரும் சொல்லுங்க, மோதியும் பெருமழை வரும். ஆமென். கரங்களை வைத்து, பெருமழை வருமா? யாருக்கு? ஒரு வீடு கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலை, வரும். பெருமழை பொழிந்தது, சொரிந்தது, பெரும் காற்று அடித்தது, பெருங்காற்று அடித்தது. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெருவெள்ளம் வந்து, எல்லாமே பெருசா, சின்னதில்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எத்தனை பெரிதான பிரச்சனைகள் வந்து அதன் மேல மோதியும் அது என்ன செய்யலையா? விழவில்லை. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. நம்ம நினைக்கிறது போல நம்மளை எப்படி தேவன் வைக்கிறார், நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம விழுந்துட்டு அழறோம், அவர் விடமாட்டேன்னு சொல்றாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம விழுந்துட்டு அழறோம், உடைஞ்சிட்டு அழறோம், இழந்துட்டு அழறோம். ஐயோ, தேவன் தான் எடுத்துட்டாரு, தேவன் தான் இதை அனுமதிச்சிட்டாரு. தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல, பிசாசு
அனுமதிக்கும் போது நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மோடு இருக்கிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் தேவனே பெருமழையை அனுமதிக்கிறார், தேவனே பிரச்சனையை அனுமதிக்கிறார், தேவனே வியாதியை அனுமதிக்கிறார், தேவனே உபத்திரவத்தை அனுமதிக்கிறார், அப்புறம் அவரே குணமாக்குகிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஏன் அப்படி நினைச்சுக்கிறோம்? வேத வார்த்தைகளை அறியாததுனால, கேட்காததுனால. ஏன் சொல்றார்? முதல்ல நீ கேட்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. அற்புதம் செய்யறதெல்லாம் அப்புறம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழிய பாதைகளில் கூட நாங்கள் ஊழியத்தில் உபத்திரவப்படுகிறோம், ஒருவேளை வேலையில் உபத்திரவப்படுகிறோம், வாழ்க்கையில் உபத்திரவப்படுகிறோம். நம்ம ஏன் உபத்திரவப்படுகிறோம்? நான் உபத்திரவப்பட்டாலும் என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார், என்னை விட மாட்டார். ஆமென். கைவிடாதவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் கைவிடாதவர். ஆமென். பிசாசு நமக்கு விரோதமாய் காரியங்களை கொண்டு வரும்போது அசையாமல், விழாமல், அழிந்து போகாமல் நிலைத்து நிற்க கண்மலையின் மீது கட்டப்படணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப அந்த கண்மலையின் மீது கட்டப்பட அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழணும். ஒரு அலையிலே சொல்றீங்களா? அதன்படி செய்யணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தா பெருங்காற்று வந்தாலும், பெருமழை வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டை குறிவைத்து, ஒரு அலையிலே சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்னையே எல்லாரும் தாக்குறாங்க, பேசுறாங்க, எனக்கு விரோதமாவே பேசுறாங்க. அப்படித்தான் பேசுவாங்க. ஆமென். ஏன்னா நீங்க தான் லக்கு. கண்மலையின் மீது ஒரு வீடு கட்டப்பட்டிருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலே சொல்லுங்க. நாம கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறபடினால சத்ரு அல்லது பிசாசு நம்மைத்தான் குறிவைப்பான், நமக்கு விரோதமாய்த்தான் பேசுவான். ஆமென். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அனுமதிப்பார் தேவன், அசைய கூட விட மாட்டார். ஆமென், ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது சொல்றார். ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை. விரோதமா பேசுவாங்க, விரோதமா எழும்புவாங்க. ஏன்னா நம்ம கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வரும்போது ஒரு சேதமும் நமக்கு வராதபடி காக்கிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு சேதமும் நமக்கு வராது. ஆமென். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். நம்ம நினைக்கிறது போல அவர் நம்முடைய இருதயத்தை உடைத்து அவர் நம்மை காயப்படுத்தி காயம் கட்டுகிறார்னு வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாடு. காயப்படுத்தி அவர் காயம் கட்டுகிறாரா? பழைய ஏற்பாட்டு காலம் அது. கிறிஸ்து வந்த பிறகு என் மேல காயம் பட்டுவிடக்கூடாது என்று எல்லா காயங்களையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவர். நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி. ஒருவேளை நம்மை காயப்படுத்த எத்தனை பிளான் சத்துரு வச்சிருந்தாலும் அதையெல்லாம் ஆசீர்வாதமா மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் நினைக்கிறேன், ஒரு சாட்சியை கூட நான் இதை சொல்றேன். கடந்த நாட்களில் நம்முடைய சர்ச்சில் நேற்றைய தினத்தில் ஒரு ரெக்கார்டிங் இருந்தது. காலையிலேருந்து இரவு வரை இங்கே தான் இருந்தோம். நம்முடைய பகுதியில் அடிக்கடி இப்போது அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அதிகாலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் பேசினார், நான் உன்னோடு கூட இருக்கிறதை நீ அறிந்து கொள்வாய். நேற்றுக்கெல்லாம் எந்த ஃப்ளக்சுவேஷனுமே இல்லை, அவ்வளோ அருமையாய் நடந்தது ஆரம்பம் முடிவு வரைக்கும். ஆனால் அதை விட மகிமையான காரியத்தை தேவன் இன்றைக்கு காண்பித்தார். நாங்கள் வீட்டுக்கு முடிஞ்சு போய் ஒரு 10 நிமிஷத்தில் ராஜா எனக்கு கால் பண்ணுறான், நாளைக்கு நம்ம பகுதியில் ஷட் டவுனா. யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவரே நீர் என்னோடு தான் இருக்கிறீர். ஆமென். இது நேற்றைக்காய் இருந்திருந்தா ஒருவேளை என்ன செய்திருக்க முடியும் ஆண்டவரே? உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அவர் நம்மோடு தான் இருக்கிறார், அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை எத்தனை அடையாளங்கள் தேவஜனமே. ஒருவேளை நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பிளான் பண்றதில்ல, அவர் பிளான் பண்றாரு. அல்லேலூயா. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய பிளானை ஒருவனாலும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் எம்மாத்திரம்
நம்ம எதிர்க்கிற மனுஷர்கள் எம்மாத்திரம், நமக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்கள் எம்மாத்திரம். தேவனுக்கு முன்பாக என் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக ஒருவனாலும் நிற்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாசிப்போம், அடுத்த வசனம் வாசி கேட்போம். அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது எங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குதா? ஒருவேளை கீழே இல்ல மேல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அஸ்திபாரம்னா என்னது? கீழே தோன்றது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரிஞ்சவங்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என்னுடைய அஸ்திபாரம் இந்த பூமிக்குரியது அல்ல, பரலோகத்துக்குரியது. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. அஸ்திபாரம், அசையாத ஒரு அஸ்திபாரம். என்னுடைய தேவன் என்னை குறித்ததான திட்டங்களை பரலோகத்துல வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவனுக்கும் தெரியாதது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அருமையாய் பேசினார் இயேசு, அருமையாய் பேசினார். நம்ம தான் அதை எடுத்துக்கிறது இல்லை. வாசிப்போம். நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, செய்கிறவன் எவனோ. அதை வாசிக்குமா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் ஏன் விழல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு சொல்லும்போது அழகா பேசுவாரு. நீங்க ஏசு பேசும்போது அவர் என்ன பேசுறார் மிகச்சரியாய் புரிந்து கொண்டார். ஒரு வீடு இருந்ததா, அது கன்மலையின் மேல கட்டப்பட்டிருந்ததா. மற்ற வீடுகள் எல்லாம் கன்மலையின் மீது கட்டப்படாத வீடுகள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் வீடு மட்டும் விழல, மற்ற வீடெல்லாம் விழுந்துருச்சு. நல்லா கையை தட்டி சந்தோஷமா இருங்கள். ஆமென். நல்லா சந்தோஷமாய், என்னுடைய வீடு தேவன் என்னை கட்டி இருக்கிறார். என் மேல மோதுனா அதுதான் உடையும், நான் சேதப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஏனெனில் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம். எல்லாரும் சொல்லுங்க, அஸ்திபாரம் கிறிஸ்து, கன்மலையும் கிறிஸ்து, கட்டிடமும் அவரே, வாசலும் அவரே, வழியும் அவரே, வாழ்க்கையும் அவரே. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, எல்லாம் அவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் ஏன் சொல்றார்? ஏனென்றால் அது கன்மலை மீது கட்டப்பட்ட வீடு, கன்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்னுடைய வீடு, என்னுடைய வாழ்க்கை, நான் கன்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட நபர். அதை தொடணும்னா கன்மலையில வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னை தொடணும்னா முதல்ல எங்க அப்பா கிட்ட வரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது கன்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்களேன், கேட்கிறானா செய்யறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை எல்லாம் கேட்டுக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது நல்லா இருக்குது இல்லை இந்த வசனம், ஆனா அப்ளை பண்றது இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நீங்க எப்போ வேத வார்த்தைகளை, இப்போ வேத வார்த்தைன்னா என்னது? நமக்கு சுகம் எங்க இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. ஆமென். சமாதானம் எங்க இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. ஆமென். சந்தோஷம் எங்க இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? வார்த்தையில தான் இருக்கு. நாம் கேட்கிற, விரும்புகிற, எதிர்பார்க்கிற எல்லாமே வார்த்தையில தான் இருக்கு. ஆமென். வார்த்தையில இருக்கு. கேட்டுட்டு போயிட்டேன், ஆனா அதை பயன்படுத்தாமலே இருக்கிறேன் என்று சொல்றாரு. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ. அப்ப நம்ம இன்னைக்கு, நான் கன்மலையின் மீது கட்டப்பட்டு இருக்கிறேன், தேவன் என்னை அசைக்கும்படி கட்டி வைக்கல, ஒருவனாலும் அசைக்க முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை அசைக்க, இங்க வேதம் சொல்கிறது, வேதாகமத்தில் ஒரு பகுதி, பெரிய பர்வதமே
நீ எம்மாத்திரம். சகரியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? அந்த காலத்தில் இருந்த ஆட்கள் யாரு? சிறையிருப்பில் இருந்தவர்கள். அங்கே சிறையிருப்பில் இருந்து செருபாபேல் வருகிறான். அங்கே ஆவியானவர் பேசுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அவன் பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவானா? என்ன கொண்டு வருவானா? அவன் கிட்ட அவனுடைய தலையின் மேலே கிறிஸ்து தான் சபைக்கு தலை. ஆமென், சொல்லுங்க ஆமென். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிருபை உண்டாவதுன்னு சொல்றோம், ஆர்ப்பரிக்கிறதுல அழுது கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஏ சொல்றாரு, நீ கேட்கிற அதன்படி செய்யாது இருக்கிற. ஏன் கட்டப்படாமலே இருக்கிறோம்? ஏன் கட்டப்படாமலே இருக்கிறோம்? யார் தடுத்தாலும், யார் எதிர்த்தாலும், தேவன் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல கட்டப்பட்டிருப்பான். ஆமென். அவருடைய வீடு கன்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. ஆமென். எது வந்தாலும் அசையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்டுட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல கட்டுறானா. வீட்டை எது மேல கட்டுறானா? மணல் மேல கட்டுறான். பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரும்போது, சத்துருக்கள் கொண்டு வரும்போது, எதிரிகள் கொண்டு வரும்போது அவன் ஒண்ணுமில்லாம போயிடுறான். தேவ ஜனமே, ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையில் நமக்கு ஒரு சான்ஸ், ஒரு பணத்தை பண ஆசை பிடிச்சவன் கையில் கொடுத்தா என்ன செய்வான்? அதனால் யாருக்குமே பிரயோஜனமே இருக்காது. ஆமென். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. அப்படி ஒரு பண ஆசை பிடிச்ச ஆள்கிட்ட பணத்தை கொடுத்தா அதனால யாருக்குமே பிரயோஜனமே இருக்காது. ஒரு ராஜ்யத்தை ஒரு சுயநலவாதி கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? மக்களுக்கு அதனால பிரயோஜனமே இருக்காது. ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுமே இல்லை. எந்த ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுமே இல்லை. என்னை ராஜாவாக்குங்க ஆண்டவரே அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. அவனை கொண்டு வந்து ராஜா ஆக்குகிறதுக்கு முன்பதாகவே அவனுக்கு அந்த தேசத்தில் நடக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். எப்பொழுதுமே தேவனோடு தொடர்புடையவன். தாவீதை குறித்து சொல்லுகிறேன். உடன்படிக்கை பெட்டி அங்கே பெலிஸ்தர்களாலே கொண்டு போகப்பட்டுருச்சு. தோற்று போனாங்க. பெலிஸ்தியர் அதை பிடிச்சிட்டு போயிட்டான். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவருடைய தேடுதல் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியை குறித்தே இருந்தது. சரி, நம்முடைய தேவன், அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ இல்லையே. தேடிக்கொண்டே இருந்தான். தாவீது ராஜாவானான். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது ராஜாவானான். ராஜா ஆன உடனே நம்மளாம் தான் என்ன செய்வோம்? இருங்க, ப்ரொமோஷன் வரட்டும், இதை வாங்கலாம், அதை வாங்கலாம். எந்த சுயநலவாதிகள் தனக்கு, எனக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு சுயநலவாதிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். இன்னொரு ஆமென் சொல்லுங்க. சுயநலவாதிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், எனக்கானது. அவன் ராஜ்யம், அந்த ஆளுகை, அந்த சிங்காசனம் அப்படி உட்கார்ந்த உடனே கொண்டு வாடா உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னான். கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுது. யாருடைய கரத்துல தேவன் கொடுப்பார்? அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு, இப்படி ஒரு வாலிபன் உண்டு எனக்கு, இப்படி ஒரு தேவ பிள்ளை உண்டு எனக்கு, நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி வருவான், கொண்டு வருவான், உயர்த்துவான், கனப்படுத்துவான், ஆராதிப்பான் என்று சொல்லி தேவன் தாவீது மீது வைத்திருந்த அவ்வளவு நம்பிக்கை தாவீது கனப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த மணல்ல கட்டுற ஆளெல்லாம் சொல்லும் தேவன் தான் சோதிக்கிறாருன்னு. கன்மலையின் மீது கட்டப்பட்டவர்கள் ஒரு நாளும் தேவன் என்னை சோதிக்கிறார்னு சொல்லவே மாட்டான். ஆமென், சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி கேட்போம். சங்கீதம் 138:7-8 வாசிக்க கேட்போம்.
சங்கீதம் 138:7-8 தாவீது சொல்றான், வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீங்க தான் ஆண்டவரே என்னை உயிர்ப்பிப்பீங்க. அல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உம்முடைய கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ரட்சிக்கும். இங்க பேசுறான் பாருங்க, ரட்சிப்பை. ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், பெருமழை வந்தாலும், பெருங்காற்று வீசினாலும், பெருவெள்ளம் வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அவன் சொல்றான், என் சத்துருக்கு நேராய் உம்முடைய கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஆமென். என்னை நீங்க விடவே மாட்டீங்க ஆண்டவரே. ஏன்னா நான் கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கேன். கிறிஸ்து என்னோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென், அவர் நல்லவர். ஆமென். இப்படித்தான் பேசணும். நம்ம என்ன பேசுறோம்? பெரிய ஆட்களா முதல்ல நம்மள நினைச்சுக்கிறது, இல்லைன்னா பெரிய தியாகிகளை நினச்சிக்கிறது. என்ன நினச்சிக்கிறது? நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? என்ன பண்ணுறோம்? இந்த வார்த்தையை தெரியாதவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. தெரிஞ்சவங்க கிறிஸ்துவையே உயர்த்துவாங்க. ஆமென். எனக்காக இயேசு செய்தவர்கள் எவ்வளவு தெரியுமான்னு பேசுறவெல்லாம் ஜெயிப்பான். நான் என்னெல்லாம் செய்தேன் தெரியுமான்னு பேசுறவர்கள் தோற்று போவார்கள். ஆமென். நம்ம அவருக்கு ஈக்குவலா அல்லது ஒரே ஒரு பாயிண்ட், பின் பாயிண்ட் கூட இயேசு நமக்காக செய்ததை பதிலுக்கு அவருக்கு செய்யவே முடியாது. ஆமென், செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கரத்தை நீட்டுவீர், உம்முடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆமென். பயம் எங்க இருந்து வருது? சத்துரு வரட்டும், சத்ரு வரட்டும் தேவ பிள்ளையே. சத்ரு எனக்கு எதிராய் வரும்போது தேவன் என் பட்சத்தில் தான் இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்பிக்கை. வசனத்தை கேட்டு அப்ளை பண்ணாதான் அந்த விசுவாசம் வரும். ஆமென். அதன்படி செய்தால் தான் அந்த விசுவாசம் வரும். ஆமென். அதன்படி இருந்தாதான் வாழ்க்கையில உயர்வு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுருல நம்ம வாசிக்கும் போது 1:3 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:3 வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. ஜீவனுள்ள நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுங்களேன். ஜீவன் இல்லாத நம்பிக்கை. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லும், அந்த நம்பிக்கையில ஜீவனே இருக்காது. ஆமென். நம்புறேன் இயேசுவை நம்புறியா? நம்புறேன் அந்த நம்பிக்கையில ஜீவனே இல்லையே. அந்த நம்பிக்கையில ஒரு ஜீவனா? நீங்க நம்பிக்கையை குறித்து நீங்க படிச்சுக்கின்னு ஆச்சரியப்படுவீங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், நம்பிக்கையில ஒரு ஜீவன். கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே, என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்ததுனால, என்னை நீதிமானாய் மாற்றினதுனால, அந்த நம்பிக்கையில ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் கிறிஸ்து. சொல்றான், வாசிங்க. நம்பிக்கையிலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகும்படி. நம்பிக்கையே இல்லாத பெற்றோர், ஒருவேளை நம்பிக்கையே இல்லாத குடும்பம், நம்பிக்கையே இல்லாத ஆட்கள், அந்த அப்படியே வந்ததுனால எனக்கும் நம்பிக்கையே இல்லை. அந்த நம்பிக்கையே இல்லாத நம்மை இன்னும் அழகா, நேரம் இல்லை வேதத்தில் நம்ம அந்த பாட்டு போல, ஆனாலும் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். காட்டு ஒலிவ மரமா நம்மலாம் என்னது? பிரயோஜனமற்றவர்கள். அந்த கனியை புசிக்க முடியாது. காட்டு ஒலிவ மரத்தை அந்த நல்ல நற்குல திராட்சை செடியோடு, இப்போ சொல்கிறாங்களே, இன்னும் இந்த ஒரே ரோஜா செடியில் இத்தனை கலர் இருக்குது அப்படின்னு சொன்னால், வேறு எல்லாத்தையும் சேர்த்து பதியம் போட்டு ஒரே வேரோடு இணைத்து பலவிதமான ஃப்ளவர்ஸ், இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம்ல,
அன்னைக்கே பேசியிருக்கிறது வேதம். நீ காட்டு ஒலிவ மரம், பிரயோஜனமற்ற நபர், சபிக்கப்பட்ட குடும்பம், உன் உடம்புல ஓடுற ரத்தமே பாவம் நிறைந்தது, உன்னை நற்கனி தருகிற உயர்குல திராட்சை செடியாய் மாற்றினவர் இயேசு. நல்லா கையை தட்டி. அதை வெட்டிட்டு இதோட இணைச்சிட்டாரா? ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? ரூட் கிரைஸ்ட், கீழே இருக்கிற வேர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து அவருடைய ஜீவன் அந்த பாவத்தை என்னிலிருந்து முற்றிலுமா எடுத்தபடினாலே பாவ உணர்வு எனக்குள்ளே வரவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கேட்டு அதன்படி செய்யணும், கேட்டு அதன்படி செய்யணும். நான் மாற்றப்பட்ட நபர், மாற்றப்பட்ட நபர். ஒருவேளை மாற்றம் எங்கிருந்து வருது? காலையில் கூட ஒரு காரியத்தை பேசி கொண்டிருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஒரு காகத்தை போய் புறாவா மாற்றவே முடியாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு காகத்தை புறாவா மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் உன்ட்ட மேஜிக் அல்ல. சொல்லுங்களேன். என்னை எப்படி தேவன் படைத்தாரோ, பரிசுத்தமுள்ள நபராய் படைக்கப்பட்ட போது, ஒரு மனிதனை தேவன் படைத்த போது பாவமே இல்லாதவனாய் படைத்தார், பரிசுத்தம் உள்ளவனாய் படைத்தார், அந்த அறிவு நிறைந்தவனாய் படைத்தார். அவனால திறமை இருந்தது, டெசிஷன் மேக்கிங். அவனே எல்லாவற்றையும் முடிவு செய்கிறவனாய் படைத்தார். அப்படி இருந்த ஒரு ஆள் இப்போ ஒரு காரியத்தை செய்ய உலக மனிதர்களை தேடி ஓடுது. இவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்க கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்டேன், இவங்க கிட்ட போய் இதை கேட்டேன். நீ ஏன் தேவனை விட்டு அங்கே இங்கே ஓடுற? உன்னை மாற்ற விரும்புகிறார் இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரோடு இருந்த உறவு எங்க கட்டாயிருது? நீ மறுபடியும் பிறக்காததுனாலே, அந்த பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் இல்லாததுனாலே, கேட்கிற நபராய் மாத்திரம் இருந்து அதன்படி செய்யாதபடினாலே நம்ம என்ன செய்யறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது. 2 நினைவுகளை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ டபுள் அப்படின்னா பிளெஸ்ஸிங் தானே? சொல்லுங்க. டபுள்னா பிளெஸ்ஸிங் தானே? ஒரு ஆளுக்கு ஒரு கால் இருக்கு, 2 கால் உடைய ஒரு ஆள் ஒரு காலோடு இன்னொரு கட்டையை வச்சு கட்டிட்டு நடந்தா அது பிளெஸ்ஸிங்கா? பிளெஸ்ஸிங். அது ஒரு நபர் ஒரு காலை இல்லாம ஒரு கட்டையை வச்சு நடந்தா அது பிளெஸ்ஸிங்கா? தேவன் உன்னை எப்படி படைத்தாரோ, குறைவு இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குறைவின்றி படைக்கப்பட்டது. ஆமென். அதுக்குள்ள குப்பைகள் வந்தபோது அதை மாற்றினவர் கிறிஸ்து. அதை மாற்றினவர் கிறிஸ்து. 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒருவேளை சோம்பேறியாய் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. ஒருவேளை ஊனமாய் பிறக்கிறத குறித்து பேசுகிறாரா? அதுவும் இல்லை. பேரலைட் அட்டாக் வந்துடுது இல்லை, பக்கவாதம்னு சொல்கிறாங்கல்ல. நீ நல்லா தான் இருந்த தேவ பிள்ளையே, நீ நல்லா தான் இருந்த. நீ 2 நினைவுகளோடு இருந்தபடினாலே இப்போ ஒரு பகுதி உனக்கு செயல்படவில்லை. ஒரு பகுதி செயல்படாதபடினாலே நீ இன்னைக்கு தடுமாறுகிறாய். உலகத்தினுடைய சப்போர்ட் வேண்டி இருக்கு, உனக்கு மற்றவருடைய துணை வேண்டி இருக்கு. நல்லா தான் இருக்கிறேன்னு உலக மனுஷங்களை நாடி தேடி ஆலோசனை கேட்கிற நபர்கள் எல்லாம் குந்தி குந்தி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அடுத்த ஆளோட சப்போர்ட்டை கேட்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோன்னு சொல்றியே, நான் சொன்னேனான்னு கேட்கிறாரு. ஆமாம், நான் சொல்லி நீ செய்தியா? நம்ம நினைக்கிறது போல எத்தனை விதமான நற்கிரியைகளை நம்ம செய்தாலும் அவர் சொல்லி செய்தாதான் மகிமை. ஆமென். அவர் சொல்லணும், நம்ம செய்யணும். ஆமென். அவர் சொல்லணும், நம்ம செய்யணும். ஆமென். ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம்? பிள்ளைங்ககிட்ட ஏதாவது சொன்ன பிள்ளைங்க என்ன சொல்லுது? ஏன், எதுக்கு, எப்போ அப்படிலாம் சொன்னா செய்வோம். சொன்னா நீ செய்ய வேண்டியதில்லை, நாங்க சொல்லாட்டாலும் நீ செய்யணும். ஆமென். செய்யினா செய்யணும். ஏசு செய்யின்னு சொன்னா ஏன் செய்யணும்? அன்று சொல்லிட்டார், உனக்கு டிக்கெட் கிழிச்சு அப்படி அனுப்பிச்சிடுவார், வேற லிஸ்ட். நீ அங்க போ. இந்த ஏன் என்று கேட்கிறவர்கள்
இயேசு தேவன் சாமுவேலோடு பேசினார். சின்ன பிள்ளையா சாமுவேல். அவனை பார்த்து சாமுவேலே சாமுவேலே, ரெட்டியாக இருந்தான் வேலை செய்ய. காலையில எல்லாம் சர்ச்சை பெருக்கிறது, எல்லா வேலையும் செய்யறது, எல்லாம் பண்ணிட்டு ஒருவேளை ஏலி கூப்பிடுவான் என்கிற ஆயத்தத்தோடு. நம்ம ஆளுங்கெல்லாம் காது அப்படியே ஆஃப் பண்ணிடும், கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, காது கேட்காத மாதிரியே இருந்துடணும். சபிக்கப்பட்ட ஆவிகள் அப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தான். கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும். கூப்பிட்டு அப்போ எப்படி தூங்கியிருப்பான்? ஏலி அயர்ந்த நித்திரையில் இருந்தான். சாமுவேலும் ஏலியும் இருந்த அதே இடத்துல தான் தேவன் இருந்தார். ஆமென். பிரத்யட்சமாய் 400 ஆண்டு காலங்கள் இருண்ட காலம். பேசவே இல்லை தேவன் யாரோடும். 400 ஆண்டு காலம் இருண்ட வாழ்க்கையை உடைத்தவள் அன்னாள் என்கிற ஒரு வாலிப பிள்ளை. அவளுக்குள்ளாக இருந்த பக்தி, வைராக்கியம், தேவனாலே முடியும் என்கிற நம்பிக்கை, அவ செய்த ஜெபம் தேவன் அங்கீகரித்தார். அசை உண்டாயிற்று. மாற்றம்னா என்ன தெரியுமா? மீண்டும் பிறக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மறுபடியும் பிறக்க செய்கிறது. அதுவரைக்கும் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அன்னைக்கு டிசைட் பண்ணா இதுக்கப்புறம் சபிக்கப்பட்டவளாய் நான் இருக்க மாட்டேன். தைரியமாய் போய் நின்னாலே, ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டாலே, அந்த இடத்துல ஏலி இருந்த அதே இடத்துல தான் சாமுவேலும் இருந்தான். எந்த நிலையில இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அவனுக்கு ஏலிக்கு தெரியும் வசனம், ஏலிக்கு தெரியும். கேட்கிறவனாய் மாத்திரம்தான் தான், செயல்படவில்லை. படுத்த படுக்க அவன் ஸ்தூபித்த சரீரமா, அசையவே முடியாது, அவ்வளோ பெரிய சரீரம் அவனுக்கு. அப்படி படுத்து கிடந்தான். ஒரு சின்ன பிள்ளை அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். சாமுவேலே சாமுவேலே. அந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட சாமுவேல். அவன் சொல்றான், சொல்லும் அடியே கேட்கிறேன். டெல் மீ லார்ட், சொல்லுங்க சொல்லுங்க. அவன் நினச்சிக்கிட்டானா ஏலி தான் கூப்பிடுறான்னு. ஓடி போய் கேட்டான், ஏதாவது வேலை இருக்கா? எப்போ? தூங்குகிற வேளையில கூட ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படியே வானத்தை திறந்து எனக்கு ஆசீர்வாதம் கொட்டணும், என் பேங்க் பேலன்ஸ்லாம் நிரம்பி வழியணும், நான் கேட்குற ஃபோன் வேணும், நான் கேட்குற கார் வேணும், நான் கேட்குற பைக் வேணும், நான் கேட்குற வேலை வேணும், நான் நினைக்கிற பொண்ணு வேணும், நான் நினைக்கிற மாப்பிள்ளை வேணும், நான் நினைக்கிற இடத்துல எனக்கு வீடு வேணும், நான் நினைக்கிற எல்லாம் வரும். கனெக்ஷன் மட்டும் கட் ஆகிடும். ஆமென். ஒரு காத்தடிச்சாலே காணாம போயிடும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். சொல்ற, நீ கேட்கிறவனா மட்டும் இருக்காத, செயல்படுகிற நபராயிர. செயல்படணும் தேவஜனமே. செயல்பட்டவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள். சும்மா பேருக்கு வந்தேன் கேட்டேன். அடுத்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். ஆண்டவருக்கு 5 நிமிஷம் கொடுக்கறது, மற்ற நேரம்லாம் உலகத்துக்கு. ஆமென். அந்த 5 நிமிஷம் கூட கொடுக்காத ஆளெல்லாம் இருக்கு. ரலையிலேயே சொல்லுங்க. என் வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுதுறாரு. திரும்பமா இந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும். அழியாததுன்னு என்ன? பெர்மனன்ட். அழிக்கவே முடியாது. ஒரு பொருளை நம்ம வாங்கினோம்னா பல காலங்கள் பயன்படுத்தினா அது பழசாயிருது. நம்ம எவ்வளவுதான் விரும்பி வாங்கியிருந்தாலும் பழசான உடனே நம்ம மனசு என்ன சொல்லுது? வேற வாங்கிக்கலாம், இது பழசாயிடுச்சு. நீ தானே ஆசைப்பட்டு வாங்கின, ஆசைப்பட்டு தான் வாங்கினேன், இப்போ பழசாயிருச்சு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, அழியாதது. அழியாததுன்னு அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மை என்றைக்கும் அழியாதது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அழியாததும் மாசற்றது, குறையே இல்லாதது, அழுக்கே ஆகாதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பழசே ஆகாதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உள்ள ஏதாவது ஒன்று இருக்குமா? நீங்க எதை வாங்கினாலும், ஒரு பழத்தை வாங்கினா உள்ள கொட்டை இருக்கு. ஆமென் ஆமென். நீங்க பல காரியங்களை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒன்று எடுத்துட்டு தான் பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்கே அழியாததும் மாசற்றது,
குறைவு, அழுக்கு, கரை எதுவுமே இல்லாதது, மாசற்றதும் வாடாததுமாகிய வாடாதது. ஜீவன் இருக்கான் ஆனா வாடாதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஜீவன் இருந்தா நீங்க ஒரு ஆப்பிள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஒரு டேபிளில் வச்சிருங்க. முதல் நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மறுநாள் கொஞ்சம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம், அடுத்த நாள் அப்படியே வாடி, அச்சோ வாடி போச்சு. வாடி பூக்கள் அப்படித்தான். குழந்தைங்க அப்படியே புதுசாக அப்படி பறந்து கையில் கொடுக்கும்போது அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே பஞ்சு போல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் 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 அந்த ஃபேஸ் எல்லாம் என்ன பிறக்கும் போது கலராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம், அப்போ கொஞ்சம் மூக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ இப்போ இங்கே வேதம் சொல்லுது எல்லாமே மாறும், ஒன்று மட்டும் மாறாது, தேவனுடைய இரக்கங்களும் அவருடைய அன்பும். அவர் நம் மீது வைத்த அந்த இரக்கம், நம் மீது வைத்த அன்பு, அவருடைய ரட்சிப்பு, அந்த மீட்பு மாறவே மாறாது. ஆமென். அதைத்தான் சொல்றாரு, அது வாடாததும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். உன்னால கேட்டுட்டு செய்ய முடியலையா? தேவ பிள்ளையே, நீ தேவனை ஏற்றுக்கொண்டது எதுக்கு? மாற்றம் வரணும். சுபாவங்களிலே மாற்றம், பேச்சிலே மாற்றம், செயல்களிலே மாற்றம். நம்ம மாற்றம் எப்படி வருது? ஹேர் ஸ்டைலில் மாற்றம், ட்ரெஸ்ஸிங்கில் மாற்றம், அப்புறம் இந்த ஸ்லாங் எல்லாம் மாறிடும் ஒரு சிலருக்கு. அதுலலாம் ஒன்றுமே யூஸே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நீ என்னதான் உன்னை பெரிய ஆளா நீ காட்டிக்கிட்டாலும், நீ எவ்வளவுதான் உன்னை மாற்றிக்கொண்டாலும் அதெல்லாம் யூஸே இல்லை. உன்னை திரும்பவுமாய் மறுபடியும் உன்னை, ஒருவேளை நான் சொன்னது போல வேற ஆளை எப்படி மாற்றுவார்? சவுலை பவுலாய் மாற்றினார். அதே ஆள் தான். அவன் எப்படி இருப்பாராம்? பவுல் ரொம்ப ஒன்றும் அழகாக இருக்க மாட்டாராம். அவர் நார்மல் ஹைட்டு, அவருக்கு கண்ணில் வேற கொஞ்சம் குறைகள் இருந்தது. அவரை அழகானவராய் மாற்றி அப்படி அனுப்பிச்சார் ஆண்டவர். அப்படியெல்லாம் அனுப்பல. அவர் சபையை துன்பப்படுத்தினவர், எல்லாரையும் ஸ்தேவானை கொல்ல சம்மதித்தவர். கொலை செய்ய போகிறோம் பவுல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த ஆலோசனை சங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு சங்கம். அதில் இவர் ஒரு லீடர். பவுல் சொல்லணும். போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸ்தேவானை கல்லடிச்சு கொல்ல போகிறோம், ஓகேவா? பவுலும் சம்மதித்தான். அடிங்கடான்னு சொன்னான். கொலை செய்கிறவன், கொலை செய்ய சம்மதித்தவன், சபையை துன்புறுத்துகிறவன், எல்லாரையும் வெளியே இழுத்து போட்டு அடிக்கிறவன், முரடன், கோபக்காரன், அப்படியெல்லாம் இருந்த ஒரு ஆள் சொல்றான். சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். ஏன் கோபமாக இருக்கிற? சந்தோஷமா இரு, கிறிஸ்து நம்மோடு தானே இருக்கிறான். ஸ்வாபங்களிலே மாற்றம், ஆமென், செயல்களிலே மாற்றம். ஒரு அலையிலே சொல்லுங்க. இதுவரைக்கும் சுயத்துல செயல்பட்ட ஒரு நபரை இயேசு சொன்னதை கேட்டு செய்கிறவனாய் மாற்றினார் இயேசு. நல்லா கரங்களை தட்டி. திரும்பவும் பிறக்கிறது எதுக்கு? அம்மா அப்பா குடும்பம் அந்த வாழ்க்கையில ஒருவேளை அப்படி ஜெனிப்பிக்கப்பட்ட நம்ம, அவர்களுக்குள்ளா இருந்த, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏல நம்முடைய முற்பிதாக்களுடைய கேரக்டர் எல்லாம் அப்படியே பதிஞ்சு இருக்கும், யாராலையும் மாற்ற முடியாது. ஆமாம் சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்களேன். அவர் தாத்தா மாதிரி, அவர் இவரை மாதிரி, அவர் அவரை மாதிரி, ஏன்னா டிஎன்ஏல இருக்கு, அது அப்படித்தான் செயல்படும். அதை மாற்ற கிறிஸ்துவின் ரத்தம், ஒரு அலையிலேயே சொல்றீங்களா, பரத்திலிருந்து வந்தவர், அவர் ஆவியாகிய தேவன் இறங்கி வந்து ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த ரத்தத்தின் வல்லமை உள்ள இருந்த எல்லாத்தையும் மாத்தினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த மாற்றம் வராவிட்டால் கேட்கிறவங்களா தான் இருப்போம், செயல்பட முடியாது. அலையலோயா, அலையலோயா. அப்படி ஒரு மாற்றத்தை அதுவரைக்கும் சுயத்துல மனுஷிகத்துல பக்தி உள்ளவனா இருந்த சவுல் செய்து கொண்டிருந்தான். அந்த மாறாத மாசற்ற
அழியாத வாடாத சுதந்திரத்துக்கு உரிய நமக்கெல்லாம் ஒரு விடுதலை, எல்லாரும் சொல்லுங்க விடுதலைன்னு, அந்த எடுத்துக்கொள்ள ஒருவனும் நம்மை தடுக்கவே முடியாது. ஆமென். நான் தேவ பிள்ளை, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவள், அவருடையதெல்லாம் என்னுடையது. ஆமென். அவருடைய பிள்ளை நான். ஆமென். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசிக்கிறாங்களே, நாங்களும் உபவாசிக்கணுமா கேட்டாங்க. ப்ரேயர் எப்படி பண்ணுறது? நீங்கள் வேற ப்ரேயர் பண்ணுறவங்களாம் எப்படி திட்டுறீங்க? நீண்ட ஜெபம் பண்ணாதன்னு சொல்கிறீங்க, நிறைய வசனம் சொல்லாதன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே, எப்படி தான் பண்ணுறது? ஆண்டவர் அழகாக ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? பரமண்டல ஜெபம் சொல்லுங்க பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அது வரைக்கும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட வச்சார். நீ அப்பான்னு கூப்பிடணும்னு சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை, நான் எப்படி ஜெபிக்கணும், தேவனே தேவனேன்னு கூப்பிடு நான் சொல்லி கொடுத்தாரு. அடிச்சு உடைச்சு அப்படியே அழுது 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 ஜோமனு நான் சொல்லி கொடுத்தாரு. தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், அவர் உன் அப்பாடா, தைரியமா கூப்பிடு. ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, ஆபிரகாம் என்னுடைய தகப்பன், நீ யாருன்னு கேட்டாங்க. ஆபிரகாமுக்கே தகப்பன் எங்க அப்பா தான் சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அதுவரைக்கும் இருந்த பயம், அதுவரைக்கும் இருந்த ஒரு பிரிவு, அதுவரைக்கும் மாற்றம் இல்லாத நிலை, அதுவரைக்கும் கேட்க மட்டும்தான் செய்வாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் பைபிளே திறக்க மாட்டாங்க. ஏன்? கேட்டுட்டு போயிடுவாங்க, கேட்டுட்டு போயிடுவாங்க. நீ செயல்பட இயேசு சொன்னார், முதல்ல செயல்படு, முதல்ல ஜபத்தை கொஞ்சம் மாத்து. என்னன்னு ஜெபம் பண்ணோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அவர் அப்பான்னு கூப்பிடு. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கால். ஹி இஸ் யுவர் டாடி. ஒருத்தனை நோ சொல்ல முடியாது. அவரே எனக்கு அப்பாவானால் பரம தகப்பன் என்னுடைய தகப்பன், எனக்கு விரோதமாய் ஒருவனாலும் செயல்பட முடியாது என்கிறது தான் நம்பிக்கை, விசுவாசம். பிசாசு வந்துட்டான், இதை பண்ணிட்டான், பண்ணுவான் பண்ணுவான். எதிராய் காரியங்கள் வரும், வியாதிகள் வரும், சூழ்நிலைகள் வரும், எல்லாரும் எதிர்ப்பாங்க. மறந்துடாதீங்க, கண்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் எதுவும் நம்மை தொடவே முடியாது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி. தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாம், ஆமென், தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாம், ஆமென். ஏசு சொல்லி கொடுத்தாரு. இவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. கூப்பிடலாமா? கூப்பிடுங்க ஆண்டவர் சொன்னார். முதல்ல கூப்பிட்டு பாரு, நீங்க கூப்பிட்டு பாருங்க, அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. அந்த அதிகாரத்தை கொடுக்கவே அடிமைகளாய் இருந்த நம்மை மறுபடியும் புதிதாக்கி மறுபடியும் பிறக்க செய்து பிதாவேன் கூப்பிட வச்சாரு. அடிமைகளாய் இருந்த நம்மை அப்பான்னு கூப்பிட வச்சாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க, சொந்த ஜனங்கள்னு சொன்னவரு குடும்பத்துல வீட்டுல ஒருவராய் வைத்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். கடைசியே கூட ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 1:5-6 வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1:5-6 வாசிப்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நம்மளை துர்க்கிரியை செய்யறதுக்கு அழைக்கல தேவன், கெட்ட காரியங்களை பேசுறதுக்கு. நிறைய பேர் துணிகரமாய் பேசுறது, துணிகரமாய் செயல்படுறது. உங்களில இயேசு நம்மை அழைத்த போது நற்கிரியை செய்கிறதற்கு, உங்களில நற்கிரியை துவங்கியவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. முதல்ல நம்புங்க. நம்ம கெட்டு போகிறதுக்கு அழைக்கப்படலை, நம்ம வியாதியில செத்து போறதுக்கு அழைக்கப்படலை, ஒருவேளை வறுமையில கடன் பாரத்தில் சபிக்கப்பட்டவர்களாய் வாழறதுக்கு அழைக்கப்படலை. அப்படி அவர் சொல்லலை. நான் சொல்லி இந்த வார்த்தைகள்னு சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? பயப்படாதீர்கள்னு சொன்னார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொன்னார். நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னார்.
நீங்கள் அடிமைப்படுத்தவே உங்களை முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் ஜெயித்தவர்கள்னு பேசினார். சொல்கிற நற்கிரியை செய்ய, உங்களில் நற்கிரியை செய்ய, உங்களில் அந்த நற்கிரியை துவங்கினவர் அதை என்ன செய்வாராம்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் கூட அநேக தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னில் நற்கிரியை துவங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிவு பரியந்தம் நடத்தி வருவார்னு நான் நம்பினதுனால இன்றைக்கு விசுவாசத்தில் நிற்கிறேன். கண்மலையின் மேலே கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். உங்களை நடத்துவார். நம்ம நற்கிரியை துவங்கினவர். நம்ம எதுக்கோ அழைச்சார் தேவன். நம்ம அழிஞ்சிருவோம். சின்ன மழை இல்லை, பெரிய மழை வரட்டும். சின்ன காற்று இல்லை, பெரிய காற்று வரட்டும். சின்ன வியாதி இல்லை, பெரிய வியாதி வரட்டும். சின்ன சத்ரு இல்லை, பெரிய சத்ரு வரட்டும். சின்ன தேவை இல்லை, பெரிய தேவை வரட்டும். எது வந்தாலும் என்னை கைவிடாத தேவன் என்னோடு தான் இருக்கிறார். நம்ம அதை செய்கிறவர்களாய், செயல்படுத்துகிறவர்களாய், அதை செய்யணும், அதை செயல்படுத்தணும். நம்ம பேசும்போதே செய்யும் போதே, இப்போ அவன் சொல்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 6வது வசனம் வாசிங்க இன்னொரு முறை. நான் உங்களை நினைக்கிற பொழுது, நான் உங்களை நினைக்கிற பொழுது எல்லாம். இப்போ பவுல் நினைக்கிறாராம். நம்மளை யாரெல்லாம் நினைக்கிறாங்க? ஒரே நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை பிள்ளைகள், குடும்பம், உறவுகள், நண்பர்கள் நம்மளை நினைப்பாங்க இல்லை? நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், யாருக்கு தெரியும்? நினைப்பாங்க. ஆனால் இயேசு தேவன் மட்டும் நம்மளை நினச்சிட்டே இருக்காராம். ஆமாம், சொல்லுங்க. ஆமாம். எதுக்கு நினைக்கிறாரு? பெருமழை வந்துச்சுன்னா, பெரிய பிரச்சனை வந்தா எல்லாரும் நினைப்பாங்க நம்மளை பார்த்து, இந்த வீடு விழுந்துரும், இந்த பிரச்சனையில் இவங்க காலி அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வியாதியில் இவங்க கதை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஒருத்தர் மட்டும் நினச்சிட்டே இருப்பாராம், இன்னும் மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நடத்துவார். ஆமாம். அந்த வார்த்தை ஒன்று வந்துருச்சுன்னா, ஒரு வார்த்தை நமக்கு நேராய் வந்ததுன்னா, இன்னைக்கு காலையில் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயம், அவர் வழியில தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம், அவருடைய அழைப்புல தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒருவேளை மனிதனுக்கு பிடிக்காம இருக்கும், ஒருவேளை ஒரு சிலர் ஒத்துக்காம இருக்கலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நற்கிரியை தொடங்கினவர் அவரே முடிப்பார். அல்லேலூயா. இந்த நற்கிரியை நம்மை தொடங்கினவர் அவரே முடிப்பார். எப்போ முடிப்பார்? அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்யும் போது. ஐயோ, என் வாழ்க்கையில் தீமையே வந்துட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சுயத்தில் ஓடுகிறத நிறுத்திட்டு, சுயத்தில் பேசுகிறத நிறுத்திட்டு, சுயத்தில் சிந்திக்கிறத நிறுத்திட்டு, சுயத்தில் செயல்படுறத நிறுத்திட்டு, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்தீங்கன்னா, கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள். கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை நல்ல தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நேரே. உணர்ந்து ஒரு சரணம் பாட போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் Yes Lord உம்மையே புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். பிரச்சனைகள் வரும்போது, குறைவுகள் வரும்போது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது தேவன் எங்களை மறந்து போனாரோ என்கிற கேள்விகள் பல வேளைகளில் வருகிறது. அவைகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு மாற்றி இருக்கிறேன். சத்துரு பல காரியங்களை எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரும்போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை பெருகி இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீ பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ தேவைகளை சந்திங்க, அற்புதங்களை செய்யுங்க, சாட்சிகளாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் பாடி நம்ம காணிக்கை செலுத்துவோம்.